ஸ்ரீ குருப்யோ நமஹ. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 12 நவம்பர் 2025 புதன்கிழமை, விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 26ஆம் நாள். திதி அஷ்டமி இரவு 10:58 மணி வரை, பின்னர் நவமி. நட்சத்திரம் ஆயில்யம் மாலை 6:35 மணி வரை, பிறகு மகம். யோகம் சுப்ரம் காலை 8:02 மணி வரை, அதன்பின் பராம்யம். கரணம் பாலவம் காலை 10:58 மணி வரை, பிறகு கௌலவம் இரவு 10:58 மணி வரை, பிறகு சைத்துளை. நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் மாலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு உற்சாகமான தொடக்கம். பல நாட்களாக நினைத்திருந்த ஒரு விஷயம் இன்று நடைமுறைக்கு வரும். உங்களுடைய முடிவுகள் பலரின் மனதில் ஒரு நல்ல எண்ணத்தை ஏற்படுத்தும். வேலைப்பகுதியில் சிறிய போட்டிகள் இருந்தாலும் உங்கள் திறமை அவற்றை முந்தி நிற்கும். மேலதிகாரிகளின் நம்பிக்கை உங்கள் மீது அதிகரிக்கும். சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். வணிகத்தில் சிறிய லாபம், ஆனால் நல்ல நிலை. புதிய வாடிக்கையாளர்கள் சேர வாய்ப்பு உண்டு. கூட்டாண்மை முயற்சிகள் நல்ல பலன் தரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். உறவினர்களின் வருகையால் வீடு மகிழ்ச்சியாக இருக்கும். பெற்றோரின் ஆசிர்வாதம் உங்களுக்கு பலம் தரும். காதல் உறவில் புரிதல் அதிகரிக்கும். சிலர் ஒருவரிடம் தங்கள் உண்மையான உணர்ச்சிகளை வெளிப்படுத்தலாம். மாணவர்களுக்கு கவனம் அதிகம். ஆசிரியர்களின் பாராட்டை பெறுவீர்கள். கற்றல் வேகம் உயரும். ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருக்கும். சிறிது ஓய்வெடுப்பது நல்லது. அதிர்ஷ்ட தெய்வம் பவானி. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னு சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு அமைதியான நாள். மனதிலிருந்த சந்தேகங்கள் தெளிவாகும். வேலைப்பகுதியில் சிறிய சுமைகள் இருந்தாலும் அதை எளிதாக முடிப்பீர்கள். மேலதிகாரிகளின் நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும். பழைய திட்டங்கள் நிறைவேறும் வாய்ப்பு உண்டு. உழைப்புக்கு பலன் கிடைக்கும். வணிகத்தில் சின்ன லாபங்கள் கிடைக்கும். முதலீடுகளில் நல்ல முன்னேற்றம் காணலாம். கடன் தொகைகள் திரும்ப கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்களுடன் சந்தோஷமாக நேரம் கழிக்கலாம். வீட்டில் சிறிய சுப நிகழ்வு பற்றி ஆலோசனை நடக்கும். காதல் உறவில் இனிமை நிறைந்த நாள். புதிய நம்பிக்கை உருவாகும். மாணவர்களுக்கு இன்று மன அமைதி இருக்கும். கற்றலில் சிறந்த விளைவு காணலாம். ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருக்கும். சிறிது நீர் குடிப்பது மற்றும் நல்ல உறக்கம் அவசியம். அதிர்ஷ்ட தெய்வம் வேலாயுதன். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 8. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்று உங்களுடைய சிந்தனைகள் மிக தெளிவாக இருக்கும். பிறருக்கு ஆலோசனை சொல்லும் திறன் அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சால் மற்றவர்கள் நிம்மதி அடைவார்கள். வேலை பகுதியில் உங்களுடைய திறமை மேலதிகாரிகளின் கவனத்திற்கு வரும். சிலருக்கு பதவி உயர்வு பற்றிய தகவல் கிடைக்கும். வணிகத்தில் சிறிய தாமதம் இருந்தாலும் பிற்பகல் முன்னேற்றம் காணலாம். வெளிநாட்டு தொடர்புகள் நன்மை தரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். உறவினர்களுடன் இனிய பேச்சு உண்டு. வீட்டில் சிறிய விழா ஏற்படும். காதல் உறவில் நெருக்கம் அதிகரிக்கும். ஒருவரின் பாசம் மன நிம்மதி தரும். மாணவர்களுக்கு சிறிய சிதறல் இருந்தாலும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உழைப்பின் பலன் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் சின்ன தலைவலி ஏற்படலாம். தண்ணீர் அதிகம் குடியுங்கள். அதிர்ஷ்ட தெய்வம் ஏகாம்பரன். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 9.
கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்று உங்கள் முயற்சிகளுக்கு தக்க பலன் கிடைக்கும் நாள். உங்களின் உழைப்பை அனைவரும் பாராட்டுவார்கள். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் நீங்கும். வேலை பகுதியில் உங்களுடைய திறமை வெளிப்படும் நாள். மேலதிகாரிகள் உங்களை நம்பி பொறுப்புகள் தரலாம். வணிகத்தில் சிறிய லாபம் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் சேர வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டு தொடர்புகளில் நல்ல பலன். குடும்பத்தில் அன்பும் அமைதியும் நிலவும். உறவினர்களுடன் இனிய பேச்சு உண்டு. வீட்டில் சிறிய விழா ஏற்படும். காதல் உறவில் மகிழ்ச்சி நிறைந்த தருணங்கள். தூரம் இருந்தவர்கள் மீண்டும் சந்திக்கும் வாய்ப்பு. மாணவர்களுக்கு கவனம் அதிகம். போட்டித் தேர்வுகளில் வெற்றி வாய்ப்பு உண்டு. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆனால் தூக்கத்தை குறைக்காதீர்கள். அதிர்ஷ்ட தெய்வம் நீலவண்ணன். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்று உங்கள் ஆற்றல் மற்றவர்களுக்கு ஊக்கமளிக்கும். நீங்கள் செய்யும் பணிகள் வெற்றியாகும். உங்களுடைய நம்பிக்கை உங்களை முன்னேற்றும். வேலை பகுதியில் புதிய வாய்ப்புகள் உருவாகும். மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவர். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். வணிகத்தில் சிறிய லாபம் காணலாம். புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும். நிதிநிலை சீராகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்களுடன் நல்ல நேரம் கழிக்கலாம். காதல் உறவில் உற்சாகம் அதிகம். புரிதல் வலுப்படும். திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்கள். மாணவர்களுக்கு நல்ல கவனம். புதிய துறையில் ஆர்வம் அதிகரிக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உடற்பயிற்சி செய்தால் மன உற்சாகம் கூடும். அதிர்ஷ்ட தெய்வம் தானியலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் தங்கம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 5. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்று உங்களுடைய திட்டமிடும் திறன் சிறப்பாக செயல்படும். வேலை தொடர்பான விஷயங்களில் தெளிவாக முடிவெடுக்க முடியும். வேலை பகுதியில் சிறிய அழுத்தம் இருந்தாலும் பிற்பகல் நல்ல முடிவு கிடைக்கும். மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். வணிகத்தில் புதிய வாய்ப்புகள் உருவாகும். கடனாக கொடுத்த பணம் திரும்ப வரும். வரவு சீராகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்களுடன் நல்ல ஒத்துழைப்பு இருக்கும். காதல் உறவில் புரிதல் அதிகரிக்கும். சிறிய வாக்குவாதங்கள் இருந்தாலும் விரைவில் தீரும். மாணவர்களுக்கு கவனம் அதிகம். கற்றல் வேகம் உயரும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சோர்வாக உணர்ந்தால் ஓய்வெடுங்கள். அதிர்ஷ்ட தெய்வம் சித்தி புத்தி விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 8. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு நல்ல நாள். புதிய வாய்ப்புகள் உங்களை சுற்றி வருகின்றன. மனநிலை உற்சாகமாக இருக்கும். வேலை பகுதியில் முன்னேற்றம் காணலாம். புதிய திட்டங்களில் முக்கிய பங்கு வகிப்பீர்கள். மேலதிகாரிகளின் நம்பிக்கை உண்டு. வணிகத்தில் நல்ல வருவாய் கிடைக்கும். பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் வருவார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த நாள். உறவினர்களின் வருகை உண்டு. காதல் உறவில் மகிழ்ச்சி நிலவும். ஒருவரின் பாசம் மனநிம்மதி தரும். மாணவர்களுக்கு கவனம் அதிகம். ஆசிரியர்களின் பாராட்டை பெறுவீர்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சிறிது மன அழுத்தம் இருந்தாலும் விரைவில் சரியாகும். அதிர்ஷ்ட தெய்வம் சித்தி கணபதி. அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 1, 7. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமஹ் பிரச்சோதயாத். அன்பான விருச்சிக ராசினேயர்களே, இன்று உங்களுக்கு சவாலான ஆனால் பயனுள்ள நாள். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சரியாக இருக்கும். வேலை பகுதியில் சிறிய சிக்கல்கள் இருந்தாலும் உங்கள் திறமையால் தீர்வுகள் கிடைக்கும். மேலதிகாரிகளின் நம்பிக்கை மீண்டும் வரும். வணிகத்தில் முன்னேற்றம் காணலாம். புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்களுடன் மகிழ்ச்சியாக நேரம் கழிக்கலாம். காதல் உறவில் சிறிய மனக்கசப்புகள் இருந்தாலும் விரைவில் தீரும். நம்பிக்கையை கைவிடாதீர்கள். மாணவர்களுக்கு மன அமைதி. கற்றல் வேகம் உயரும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும்.
சிறிது ஓய்வு எடுக்கவும். அதிர்ஷ்ட தெய்வம் தைரியலக்ஷ்மி. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 4, 9. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் சற்று எச்சரிக்கையாக இருங்கள். திடீர் கோபம், குழப்பம், சோர்வு போன்றவை ஏற்படலாம். வேலை பகுதியில் சிறிய தாமதம் வரலாம். எந்த முக்கிய முடிவையும் இன்று எடுக்க வேண்டாம். மேலதிகாரிகளின் ஆலோசனையை கேளுங்கள். வணிகத்தில் சிறிய தடைகள் வரலாம். லாபம் குறையலாம். புதிய ஒப்பந்தங்களை தவிர்க்கவும். குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் வரலாம். அமைதியாக நடந்து கொண்டால் சூழல் சீராகும். காதல் உறவில் சின்ன தவறான புரிதல்கள் வரலாம். பேச்சில் நிதானம் தேவை. மாணவர்களுக்கு கவனம் குறையலாம். சிறிது ஓய்வு எடுங்கள். ஆரோக்கியத்தில் சோர்வு, தலைவலி போன்றவை வரலாம். கோவில் தரிசனம் நல்ல பலன் தரும். அதிர்ஷ்ட தெய்வம் பரந்தாமன். அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 5, 8. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் நாள். மனநிலை உற்சாகமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் பலன் தரும். வேலை பகுதியில் புதிய வாய்ப்புகள் உருவாகும். மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். வணிகத்தில் நல்ல வருவாய் கிடைக்கும். பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் வருவார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல். உறவினர்கள் வருகை தரலாம். காதல் உறவில் புரிதல் அதிகரிக்கும். உறவு வலுப்படும். மாணவர்களுக்கு கவனம் அதிகம். கற்றல் வேகம் உயரும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சிறிது மன அமைதிக்காக தியானம் செய்யுங்கள். அதிர்ஷ்ட தெய்வம் கங்காதரன். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் நாள். புதிய வாய்ப்புகள் உருவாகும். உங்களின் பேச்சு மற்றவர்களை ஈர்க்கும். வேலை பகுதியில் முன்னேற்றம் காணலாம். மேலதிக பொறுப்புகள் வரலாம். வணிகத்தில் சிறிய லாபம் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்கள் வருகை தரலாம். காதல் உறவில் இனிமை நிறைந்த நாள். உறவு வலுப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சிறிது ஓய்வு எடுக்கவும். அதிர்ஷ்ட தெய்வம் தண்டாயுதபாணி. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 6. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசினேயர்களே, இன்று உங்களுக்கு புதிய நம்பிக்கை உருவாகும் நாள். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். வேலை பகுதியில் முன்னேற்றம் காணலாம். மேலதிக பொறுப்புகள் கிடைக்கும். வணிகத்தில் நல்ல வருவாய் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல். உறவினர்கள் வருகை தரலாம். காதல் உறவில் இனிமை நிறைந்த நாள். உறவு வலுப்படும். மாணவர்களுக்கு கவனம் அதிகம். கற்றல் வேகம் உயரும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சிறிது தியானம் மன அமைதி தரும். அதிர்ஷ்ட தெய்வம் மீனாட்சி. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 4, 7. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.